ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு வந்திருக்கோம். கேஎஃப்சிசி ஃபஸ்ட்டு பவுலிங். கலையண்ணா ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளேயில் போடுறாரு. ஃபஸ்ட்டு பாலே லெக் சைடில் அடிச்சிருக்காரு. பவர் பிளே வேறு, பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எஸ், பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேட்டர். ஃபஸ்ட்டு பால். செகண்ட் பால் ஆஃபில் பாயிண்டில் அடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டும்தான். தேர்ட் பால் ஆஃபில் எக்ஸ்ட்ரா கவரில் பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். பவுண்ட்ரி, நல்ல ஷாட். மீண்டும் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி, நல்லா ஆடிட்டு இருக்காங்க பவர் பிளேயில். அடுத்த பவுலர் பார்த்திங்கன்னா மணியண்ணா. நல்லா யோசித்து போடுவார் பேட்டரை பார்த்து. ஃபஸ்ட்டு பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எட்ஜு பட்டு ஃபைன் லேக் பக்கமாக போகுது. கீப்பரும் வேகமாக போகிறாரு. நல்லா தடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். அந்தாண்ட சைடு பல்ல வேறு. இது வரைக்கும் பவுலர் நல்லா போட்டிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காருங்க பேட்டர். லைட்டாக ஒரு ஹெலிகாப்டர், கையிலேயே கேட்ச். பிரதீஷ் ஒரு நல்ல ஃபீல்டரு. பிரதீஷ்கிட்டே கேட்சு. அடுத்த பவுலர் பார்த்திங்கன்னா பிரதீஷ். கேட்ச் பிடிச்ச கையோட பவுலிங் போட வந்திருக்கான். விக்கெட் விட்டாலும் கூட பவுண்ட்ரிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பேட்டிங் டீம். பவுண்ட்ரி, லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வேறு இருக்காங்க. கேட்ச் மிஸ். இந்த இடம் வேறு மேடும் பள்ளமாக இருக்குது, பிடிக்கிறது கஷ்டம்தான். நல்ல ஒரு ட்ரை. அடுத்த பவுலர் மீண்டும் மணியண்ணா. போன ஓவர் நல்லா போட்டிருந்தார். இந்த ஓவர் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு? ஃபஸ்ட்டு பாலு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் பிரதீஷ். மீண்டும் ஸ்ட்ரெயிட்டில் நல்ல ஷாட், சிக்ஸர். ஸ்ட்ரெயிட் வேறு சின்னது, அதனால் லைட்டாக பட்டாலே சிக்ஸ் விழுவறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டைம் லெக் சைடில் அடிச்சிருக்காருங்க. இந்த ஓவரை நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 2 சிக்ஸர் இதோட சேர்த்து இந்த பாலோட. போன ஓவர் நல்லா போட்ட மணியண்ணா இந்த ஓவர் கொஞ்சம் ஒழுங்காக போடல. ஐயோ, ஃபீல்டர் வேறு கீழே விழுகிறாரு. கிரவுண்டே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா ஃபீல்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபீல்டிங் டீம் கேஎஃப்சிசி. இந்த டைம் திரும்பவும் லெக் சைடில் ஃபீல்டர் கையிலேயே நல்ல கேட்ச். அடுத்து நியூ பவுலர். ஃபஸ்ட்டு பாலே லெக் சைடில் அடிச்சிருக்காரு பேட்டர். பவுண்ட்ரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுண்ட்ரி, எப்படி விக்கெட் விழுந்தாலும் கூட பேட்டிங் டீம் பவுண்ட்ரி எப்படியாச்சும் அடிச்சிடுறாங்க. இந்த டைமும் லெக் சைடில் தான். மீண்டும் பவுண்ட்ரி. நல்லா ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். விக்கெட் விழுந்தாலும் பவுலிங் டீம் கொஞ்சம் யோசிச்சே ஆகணும். மீண்டும் நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்லா ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டில் வந்திருக்கு பால். பவுண்ட்ரி. இந்த இடத்துல கொஞ்சம் கிரவுண்டு மோசமாக இருக்கிறதுனால கல்லில் பட்டு பவுண்ட்ரி போயிடுச்சு. அடுத்த பவுலர் சிலம்புவண்ணா, டீமோட எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஃபஸ்ட்டு பாலே கட்டு. ஃபீல்டு மிஸ்ஸிங். ஒரு ரன் ஓடிட்டாங்க. திரும்பவும் இன்னொரு ரன் ஓட பார்க்குறாங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரன் அவுட். ஒரு ரன் அண்ட் ப்ளஸ் ரன் அவுட்டு போன பால். இந்த பால் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட். பவுண்ட்ரி. அப்புறம் ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். விக்கெட் விழுந்தாலுமே மீண்டும் ஒரு ரன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரன் அவுட். பேட்டர் 4 அடித்தார், பட் ரன் அவுட்டு. இன்னிங்ஸ் ஓவர். 65 ரன் டார்கெட் கேஎஃப்சிசிக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜாண்ணாவும் சதீஷ் அண்ணா வந்துட்டு ஓப்பனிங்கு இறங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு ப்ரொமோஷன், அதுவும் ஸ்ட்ரைக்கு. ஃபஸ்ட்டு பால் பவர் பிளேயில் பவுலர் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
நல்ல ஒரு ஸ்டார்ட் பவுலிங் டீம்லேருந்து. இந்த பால் என்ன பண்ண போகிறார் பேட்டர்? கேட்சுக்கான வாய்ப்பு கேட்ச் விட்டார். கையிலே விழுந்த கேட்சை ஃபீல்டிங் டீம் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேட்டருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பால் ராஜானா ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பால் ஆஃபில் அடிச்சிருக்காரு. சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜானா. இந்த பால் சிக்ஸர். பேட்டர் நல்ல ஷாட்டு, லெக் சைடில் அடித்து 6 ரன்கள். சதீஷ் பவர் பிளேவில் பவுலிங் டீம் சூப்பராக போட்டிருக்காங்க. அடுத்தது நியூ பவுலர் ராஜானா தான் ஸ்ட்ரைக். ஆனால் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர். இந்த ஓவரை கண்டிப்பாக அடித்தே ஆகணும், அப்போ தான் ரன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள், 1 ரன் மட்டும்தான். பிச்சும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. மீண்டும் ஆஃபில் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. இதோட பேட்டருக்கு செகண்டு கேட்ச் மிஸ்ஸுங்க. வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஃபீல்டிங் டீம் வந்துட்டு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கல. மீண்டும் ராஜானா சிக்ஸர். இவருக்கு பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா ஆடுவார். நல்லா தான் போட்டிகிட்டு இருக்காங்க. பட் சதீஷ் அண்ணா வந்து ரிட்டையர் ஹெட். அடுத்த பேட்ஸ்மேன் இளவரசன் அண்ணா. பேட்டரோட ஃபஸ்ட்டு பால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. 2 ரன்னுக்கான சான்ஸ் இருக்குது. 2 ரன் ஈஸியான ஒரு 2 எடுத்திருக்காங்க பேட்டிங் டீம். ஓவர் சரியான ஓவரு. 3 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. 18 ரன்னு. இவரும் ரிட்டையர் ஹெட் ஆகுறாங்க. அடுத்து வந்துட்டு ராஜா அண்ணனும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே ரிட்டையர் ஹெட். நியூ பேட்ஸ்மேன் ஷாட் சிக்ஸர். பேட்டிங் அண்ணா. நான் 5 ஷாட் தான் பாரு. சிங்கிள். ஷாட்டு சரியான சிக்ஸர். எங்கேயோ போய் விழுந்துருச்சு பந்து. நல்லா கம்பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். பவுலர் பார்த்தீங்கன்னா கவின். ஷாட் செமையான பவுலிங், செம பவுலிங். கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்ச் பிடிச்சா கேட்சை விட்டுட்டாருங்க. ஆனால் செமையாக போட்டிருக்கான் அந்த தப்பி. பிடிச்சி நேரில் 2 அடிச்சு நல்லா போட்டிட்டு இருக்கான் சின்ன தம்பி. ஷாட்டு கைட்லேயே விழுவுது. கேட்ச் மிஸ்ஸு. சிங்கிள். ஷாட்டு பவுண்ட்ரி. கவின் சூப்பராக பந்து போட்டிருக்காரு. இன்னொரு பாலுக்கு 19 ரன் அடிக்க வேண்டும். சரியான போலிங். அடுத்த பேட்ஸ்மேன் விங்கி. ரன் அவுட். மணியண்ணா சரியான போலிங். 3 பாலுக்கு 3 சிக்ஸர் அடிக்க வேண்டும். வாய்ப்புகள் இருக்கிறதா? ஷாட்டு சிக்ஸர். இன்னும் 2 பாலுக்கு 2 சிக்ஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் வருவாரு கொஞ்சம். பவுண்டரி. நவுந்து போனா வயலுக்கு போடுவாங்க.
நோ பால் கொடுத்துருக்காரு. நோ பால். த்ரோ போட்டா நோ பாலா? பவுலர் வந்துட்டு த்ரோன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்கோ. 2 பாலுக்கு 8. ஃபுல் டாஸ் கேட்சுக்கான வாய்ப்பா? சிக்ஸர். மேட்ச் ட்ரா. மேட்ச் இப்படி மாறி இருக்கு. 1 பாலுக்கு 1 ரன் மட்டும் அடிக்கணும். 1 ரன் அடித்தா கேஎஃப்சிசி வின் பை கேஎஃப்சிசி. நல்ல ஒரு மேட்ச்சு. பட் ஃபீல்டிங் டீம் மட்டும் கொஞ்சம் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபைட்டாக இருந்திருக்கும். ஆனால் இலானா நல்ல பேட்டிங்க. ஒருத்தராக நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஓவராலாக சூப்பர் மேட்ச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.